அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் விளக்கு பூஜை நடக்குங்க. அந்த விளக்கு பூஜை பார்த்திங்கன்னா, நேற்று 6 மணிக்கு தொடங்கி நைட்டு 9 மணிக்கு முடிஞ்சது. இதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அன்றைக்கி தான் இங்கே விளக்கு பூஜை நடக்கும். இது எத்தனையாவது ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா, 33வது ஆண்டு விளக்கு பூஜை. நேற்று காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். நைட்டு பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். நிறைய கூட்டம் க்யூவில் நின்று ஒவ்வொருத்தராக உள்ளே போய் விளக்கு வச்சுட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு கோவிலில் கொஞ்ச நேரம் அமர்ந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்கு மணி ஆயிடுச்சு. நேற்று விளக்கு பூஜும் போது என்னெல்லாம் நடந்தது அதை பற்றி நான் சொல்கிறேங்க. நேற்று பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலில் அன்னதானம் போட்டிருந்தாங்க. காலையில் 11 மணிக்கு போட ஆரம்பித்த அன்னதானம் மதியம் 3 மணி வரையுமே பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்கும். கேரளா மோளம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயப்பனுக்கு பார்த்திங்கன்னா கேரளா மோளம் இல்லாமல் ஊர்வலம் வராது. அதனால் நான் அதை மியூட் பண்ணலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வாத்தியம், அதுவும் பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு வச்சுருந்தோம். அதையும் பாருங்கள். வருஷம் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை எடுக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இத்தனை வருஷம் ஒரே மாதிரியான பிரசாதம் கொடுப்பாங்க. இனிப்பு பொங்கல் பிரசாதமாகவும் சுண்டல் பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா திருமணமான பெண்களுக்கு புடவை கொடுத்துருக்காங்க. விளக்கெடுத்த இப்போ நிறைய பேர் திருமணமான பெண்கள்லாம் விளக்கெடுத்தாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புடவை கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டு மாதிரி அழகாக லட்டு பிடிச்சி சுண்டலும் சேர்த்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களாம் விளக்கெடுக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் தராத இருந்தால் கஷ்டமாக இருக்குன்னு சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா அழகாக பேனா கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நல்லா கிராண்டாக நடக்குங்க இந்த விளக்கு பூஜை. நிறைய ஜனங்க எல்லாம் மாலை போட்டவங்க தானே அப்படின்னு இல்லாமல் யார் வேணாலும் இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கலாம். அவ்வளோ கூட்டம் வருவாங்க. மாலை அணிந்தவர்கள் வீட்டிலிருந்தும் வருவாங்க. இப்போ விளக்கு எடுத்துகிட்டு வரவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பன் கோயிலை சுற்றி இப்போ அங்கே பார்க்குறீங்களா, அது போல் விளக்கு வச்சுருந்தோம் முதல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது போல் வைக்க முடியலை. நிறைய பேர் வர ஆரம்பித்ததுனால விளக்கெல்லாம் அங்கேயே இருக்கக்கூடிய முருகர் கோயில், விநாயகர் கோயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுடுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில பேர் விரதம் இருந்தும் இந்த விளக்கு பூஜையில் கலந்துப்பாங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறிடுச்சுன்னா விரதம் இருந்து விளக்கு எடுப்பாங்க. நேற்று நல்லபடியாக விளக்கு பூஜை முடிஞ்சதுங்க. ஐயப்பனோட தரிசனமும் நல்ல முறையில் கிடச்சிது. நாங்கள் வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை பற்றி நான் இந்த பதிவில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நான் என்னென்ன பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க, பெண்களுக்கு சேரீ கொடுத்துருந்ததா சொல்லியிருந்தேன்லங்க, அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சுண்டல், இது திருப்பதி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. பசங்கள்லாம் வராங்க லைன்லன்றதுனால சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சேரீ கொடுத்துருந்தாங்க. திருமணமான பெண்களுக்கு நல்லா இருந்ததுங்க புடவை. இது போல் உங்கள் பகுதியிலையும் விளக்கு பூஜை நடந்திருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.